தேங்க்யூ ஸோ மச் சார். படம் எல்லாரும் பார்த்தாங்க. ப்ரெஷ் ஷோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் ப்ரெஷ் ஷோ தான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே. ஆக்சுவலாக எல்லா இதுலையுமே சொல்லுவாங்க. பட் எனக்கு இன்னும் இதுவாக தான் இருக்குது. உள்ள நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேட்டரில் எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள். நல்லா நீங்கள் எழுதுவீங்கன்ற நம்பிக்கையில் ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பிரசன்ட் மீடியா. தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். வெரி வெரி குட் ரெஸ்பான்ஸ். அதுக்காக ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபர்ஸ்ட் இங்கே வந்ததுக்காக, படம் பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுத்ததுக்காக. எல்லா படத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அதுலேயே பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஹரிஷ், இந்த படம் கொடுத்ததுக்காக. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்து வைங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். முடிஞ்சா உங்கள் ஃபேமிலியோட வந்து படம் பாருங்க தியேட்டரில். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் மீடியா அண்ட் ப்ளஸ் தேங்க்யூ ஸோ மச். சார் நான் தவறா எதுவுமே தெரிவிக்கல சார். ஆக்சுவலா இல்ல சார், நான் எதுவும் அப்படி மீன் பண்ணி எதுவும் பண்ணல. ஒரு ஜாலியான ஒரு விஷயமா என்டர்டெய்னிங்கா பண்ணணும்னு தான் இருந்தேன். அப்படி ஹர்ட் பண்ணி தான் ரியலி சாரி சார். ஐயோ இல்ல சார், அப்பெல்லாம் இல்ல சார். இது எல்லாமே வந்து ஒரு ரியல் லைஃப், ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான். இது நடந்த விஷயத்த தான் அப்படியே நான் எடுத்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது கனெக்ட் பண்ணிக்கோன்ற ஒரு. ஆமா ஆமா சார். சார் அப்படிலாம் இல்லை சார், நாங்க வேற ஏதோ பண்ணிருக்கோம். அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் நாங்க பிளான் பண்ணி எல்லாம் எதுவும் பண்ணல சார். நார்மலா அவங்களுக்கு ஒண்ணு பண்ணோம். நீங்க அது வேற ஏதோ நினைக்கிறீங்க. அப்படிலாம் மீன் பண்ணி நாங்க பண்ணோம். ஆமா சார், நடந்த விஷயம். ஆமா, ஆனா இன்னும் ரன் ஆயிட்டு தான் சார். ஆமா அது இல்ல இல்ல சார், அது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா நடந்திருக்கு சார். இப்போ குஜராத்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது நடந்திருக்கு. ஸோ கண்டென்ட்டை பெருசா ரிவீல் பண்ண வேணாம், ஸ்பாய்லர் பண்ண வேணான்றதுனால. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு இன்ஸ்பைர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் சார். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெய்னிங்கா தேட்டருக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணுன்ற ஒரு விதம் தான் சார். ஆமா சார். அதான் சார், பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு இதுல. ஆக்சுவலா அதுல இல்ல சார், அதையும் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குல்ல சார். அவேர்னஸ் ஒன்று இருக்குல்ல, படம் மூலியமா ஒரு சோசியல் அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குல்ல சார். அதையும் என்டர்டெய்னிங்கா சொல்லணும்ன்றதான் சார். ஆமா சார், அர்ஜுன் தான் சார். ஆமா சார். இல்ல சார், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆஃப் டே ப்ராஸ்தட்டிக்ஸ் மட்டும் போகும். இதுல இருக்க 4 பேருமே பயங்கர கோஆபரேட்டிவா பண்ணாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு உண்மையிலே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுமே எனக்கு ரொம்ப கோஆபரேட்டிவா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அது எனக்கு ரியலி அது எனக்கு கடவுள் கொடுத்த பிளெஸிங்கா தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலா யார் அது ஒரு அடுத்த படத்துல சேர்த்துலாம், அடுத்த பாட்டுல. ஆமாமா சார், போட்டிருக்கேன் சார். தேங்க்ஸ் கார்டு ஃபர்ஸ்டே போட்டிருக்கேன். கேஆர்ஜி ப்ரொடக்ஷன் போட்டிருக்கேன். அவர்கிட்டயுமே கேட்டுட்டு தான் நான் போட்டேன் ஆக்சுவலா. ஐயோ சார், நீங்க தான் சார். உங்களுக்கு போலையா? சாரி சார். சார் பெயர் கொடுக்க மறந்துட்டாரு சார். நம்ம மேனேஜர் சைட்ல இருந்து தான், தப்பா எடுத்துக்காதீங்க. பட் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் நமக்கு வாங்கி கொடுத்தாரு அந்த காமெடி யூஸ் பண்றதுக்கு. மேம் கிட்டயுமே பேசி இது பண்ணி கொடுத்தாங்க. நீங்க தான் சார் சொல்லணும். அதான் சார், கொஞ்சம் கண்டென்ட் அது
இல்ல சார், நான் நடக்கிறத தான் சார் நான் வந்து காமிச்சிருக்கேன். அதை வந்து தப்புன்னு படத்துல சொல்லியிருக்கு நம்ம ஆக்சுவலா. அது மூலியமா வரக்கூடிய விளைவுகளும் நம்ம சொல்லணும் இல்லையா? இது நடந்துகிட்டே இருக்கு, ஸ்டில் நடந்துகிட்டே இருக்கு. இதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா சொல்லணும்னு பாக்குறேன் சார். இது மூலியமா நிறைய பேர் ஒரு இதை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல சார். ஸோ அதை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. சார் அந்த மீடியாவில் என்ன சார் போகும் அங்கே அடிக்கிறீங்க இல்லை அதில் ஒன்றும் அடிக்கிறீங்க அதுக்கப்புறம் அதோட ரொம்ப வந்து டோல்கேட் அந்த அனுபவம் நிறைய இருக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பர்ஸா ஒரு ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு டைலாக் இல்லை. ஆமா சார். ஆமா. இல்ல 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 சார், நம்ம ஜென்ரலா போகும்போது எல்லாருமே இப்ப நம்ம பிரஸ் மட்டும் சொல்லல, அதுல இருக்கக்கூடிய எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுல நடக்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டோல்கேட்ல நான் அதை விசாரிச்சு அதை அவங்க என்ன பேசுவாங்களோ அதை தான் நான் அப்படியே இங்க எழுதினேன். சார் உண்மையா ஒரு பெரிய டெடிகேஷன் சார். நான் இது வரைக்கும் நிலி ஒரு 11 இயர்ஸ் நான் அசிஸ்டன்ட் இருந்து ஒர்க் பண்றேன். பயங்கர டெடிகேஷன் அண்ட் பயங்கர பஞ்சுவாலிட்டி பயங்கரமா இது பண்ணுவாரு. பயங்கர ப்ரிப்பேர்டா இருப்பாரு. நிறைய விஷயங்கள் ஸ்பான்டேனியஸா பண்ண வேண்டியதுமே இருக்கும். உங்களுக்கு தெரியும், 4 பேருமே சேர்த்து வச்சு இம்ப்ரவைசேஷன் பண்ற இடத்துலயுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 55 டேஸ்ல நாங்க முடிச்சோம். நியர்லி ஒரு 100 கால் ஷீட் எடுத்தோம். ஒரு 100 நாளுக்கான படம் தான் வச்சுக்கோங்க. பட் ஆனா எனக்கு எந்த இடத்துலயுமே ஒரு இடத்துல கூட எந்த ஆர்டிஸ்டுமே என்கிட்ட வந்து சண்டை போட்டதே இல்லை. ஹரிஷ் நான் உனக்காக பண்றேன் அப்படின்னு. இல்ல இல்ல சார், நான் கிட்டத்தட்ட 2 கால் ஷீட் 24 hours எல்லாம் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு சார். உண்மையா அது வேற யாருக்கு பண்ணுவாருன்னு தெரியல, எனக்காக பண்ணி கொடுத்தாரு. ஈவன் யோகி பாபு சாருமே எனக்கு அதை பண்ணி கொடுத்தாரு. அனபன் மேமே பண்ணி கொடுத்தாங்க. ஆமா இல்ல சார், வடிகரிசி அம்மா உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 300-350 படம் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ எனக்கு இந்த எல்லாரும் ஜென்ரலா ஒரு பொய் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கேரக்டர் எழுதும் போது உங்களை வச்சுதான் மைண்ட்ல வச்சு எழுதுவாங்க. நான் வேற ஒரு ஆர்டிஸ்ட் மைண்ட்ல வச்சுதான் இந்த கேரக்டர் எழுதுனேன். பட் ஆனா அவங்க கிட்ட போகும்போதே நான் அவங்கள வச்சுதான் எழுதுனேன். பட் ஆனா நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் சார். இதுல இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சிங்கிள் டேக் அவங்க பண்ணது. நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த படத்துல நிறைய ஒர்க் ஆகுறது பாத்தீங்கன்னா வரிகரசி அம்மா மட்டும்தான். பயங்கர டெடிகேஷன். நடுவுல என்னாச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டாங்க. அது வந்து ஸ்மோக் போட்டதுனால கேமராமேன் அதான் ஒரு அவங்க வந்து ஸ்மோக் போட வேணாம்னு சொன்னாங்க, போட்டு அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டாங்க. பட் ஆனா வடிகரசி அம்மா பொறுத்த வரைக்கும் நான் அப்போலோல போய் மீட் பண்ணேன். ஒரு நாள் அவங்க அட்மிட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் கூட ஸ்டாப் ஆயிடுச்சு. அன்னைக்கு அவங்களை மீட் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க என்கிட்ட. இது மாதிரி வந்து இத்தனைக்கும் ஆர்ட்ல வந்து ஸ்டண்ட் வச்சிருக்காங்க, அதை கூட இது பண்ணிருப்பான் ஸ்டண்ட் வச்சிருந்தாங்க. நான் போன உடனே அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் ஏதோ ஒரு 3 நாள்ல வந்துட்டு நான் படம் முடிச்சுட்டா நான் இந்த படத்தை நான் பண்ணி கொடுக்காம நான் வந்து ஒரு பெரிய வார்த்தை சொன்னாங்க, நான் சாக மாட்டேன்பா, நீ கொலைப்படாது அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையா எனக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு. ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ வரைக்கும் கூட நான் ஷூட்டிங் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் வந்து செத்தா கூட ஷூட்டிங்ல தான் சாகணும்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு அது வந்து நம்மலாம் இன்னும் ஒண்ணுமே ஆரம்பிக்கல, வெறும் புள்ளி அப்படின்றத அவங்க வந்து பயங்கரமா எனக்கு அது புரிஞ்சுச்சு. ஏன்னா 60+ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா காலையில் ஷார்ப்பா வந்துருவாங்க. நைட் உண்மையிலே நிறைய டைம் நான் ஒரு சில டைம் பீரியட்ல எல்லாம் அவங்கள லேட்டா கூட அனுப்ப வேண்டிய ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனா ஒரு நாள் கூட அவங்க வந்து இருந்து கரெக்டா என்ன டைம் அந்த டைம் முடிச்சுட்டு தான் போயிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் தமிழக மக்கள் வந்து உங்களை வந்து ஒரு ரகுடாவே பார்த்து பழகிட்டாங்க. இந்த படத்துல ரொம்ப காமா பண்ணிருக்கீங்க, அது அனுபவம் எப்படி இருக்கு? நீங்க வந்துருங்க. இல்ல சார், ரொம்ப இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹரிஷ் வந்து கதை நரேட் பண்ணும்போதே சொல்லியிருந்தாரு. அதான் சொன்னாரு, ரொம்ப சட்டிலான ரோல் அண்ட் ஹரிஷ்க்கு தான் எல்லா கிரெடிட்டும் போய் சேரணும். ஏன்னா அதான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், முதல் தடவை ஒரு அப்பா ரோல் பிளே பண்ணியிருக்கேன் படத்துல. ஸோ ஹரிஷ் மேல வச்ச நம்பிக்கை தான் இன்னைக்கு நீங்க சரவணனா பார்த்துருக்கீங்க படத்துல. ஸோ தேங்க்யூ சார், உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ தேங்க்யூ. அதோட எல்லா கிரெடிட்டும் ஹரிஷ்க்கு தான். காமெடியா வச்சிருக்கீங்க. குறிப்பா 3வது முறையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கோ அப்படின்னு போலீஸ்கார சொன்னோன்னே விட மாட்டாங்க அப்படின்னா 3வது முறையும் ஜோக்கர் தான் இருக்குது அப்படின்னீங்க. அது நீங்க எதை மீன் சார், நீங்க மீன் பண்றதா நான் எதையும் மீன் பண்ணவே இல்லை.
நீங்க எதாவது பண்ணீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிச்சிருன்றதை நான் மீன் பண்ணேன். ஸோ உண்மையிலே வந்து படத்துல அதுதான் நடந்துச்சு. அதானி அம்பானி இவங்க தான் வச்சிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்க சொன்ன பாணியில தான் இருக்கிறதா சார் அப்பெல்லாம் இல்ல சார், இது ஒரு ஜாலியா அவ்வளோலாம் இல்ல சார். ஃபர்ஸ்ட் படம் பண்ணிருக்கோம் பார்த்து. ஹீரோயின் மேடம் அர்ஜுன் தாஸ் சார் மேல கடைசி வரையும் காதல் வந்துதான் இல்லையா? மித்ராவோட கேரக்டர் அந்த ட்ராக்லயே ஃபேமிலி தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆனா அந்த டிராவல்ல தான் யாரு என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல உள்ளன்னு அந்த எண்ட்ல தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு கரெக்டாவே. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ட் 2 இருந்தா பார்க்கலாம். சார் அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் சார் உங்களுக்கு ஏதாவது சேவை இருக்குதா? எனக்கு யோசிப்போம் ஒரு ஹீரோ அவரு உங்களுக்கு 2 ஜோடி கிட்ட இருக்கிறாங்க. அவர் ஒண்ணு கூட இல்லையா அந்த சீன்ல டேரக்டர் வரது தெரிஞ்சாரா ஏதாவது சொன்னாரா? இல்ல சார், என்னோட அடுத்த 2 படத்துலயும் அவர் தான் சார் இருக்காரு. ஸோ அவர் ஹாப்பியா சார் இருக்காரு. இல்ல சார், தேங்க்யூ 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 ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ உங்க எல்லாருக்கும் டைம் எடுத்துக்கு வந்ததுக்காக. முன்னாடி சொன்ன மாதிரி உங்க படம் பிடிச்சிருந்த ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸோட பார்த்தேன். ஸோ தேங்க்யூ அந்த ஃபீட்பேக்காக. ஆல் த கிரேட். ஹரிஷ் மட்டும் தான் போய் சேரணும். தேங்க்யூ தேங்க்யூ.